தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. Dazller All Day Lip Color available in 30 plus shades at ₹200. நம்ம வீட்ல குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி யூஸ் பண்ணுவோம். மினரல் வாட்டர், ஆரோ வாட்டர் அந்த மாதிரி எல்லாம். குளிக்கிறதுக்குன்னு ஒரு தண்ணி யூஸ் பண்ணுவோம். டேங்க் வாட்டர், சம்ப் வாட்டர் இந்த மாதிரி. முகம் கழுவுறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவோம்? என்னம்மா நீ புதுசா கேக்குற? அதுவும் அதே டேங்க் வாட்டர் தான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, முகத்துக்குன்னு ஸ்பெஷலாக தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அதில் மூஞ்சி கழுவுனா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல முகத்தை எப்போவுமே சுடு தண்ணியால் கழுவாதீங்க. அன்லஸ் உங்களுக்கு சளி பிடிக்காத வரையில் நீங்கள் பச்சை தண்ணியில் கழுவுறதும், இன்னும் சொல்லப்போனால் ஐஸ் வாட்டரில் கழுவுறதும் ரொம்ப நல்லது. இப்போது இந்த முகம் கழுவுற தண்ணியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, உங்ககிட்ட வாசனை இருக்கிற பூக்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க. ரோஜா, மல்லி, முல்லை, அப்புறம் மரிக்கொழுந்து இலை, தாழம்பூலாம் இப்போ நிறைய கிடைக்கிறது இல்லை, செண்பகப்பூ, இந்த மாதிரியான வாசனைகள் உள்ள பூக்களையும் இலைகளையும் எடுத்துக்கோங்க. இந்த பூக்களை ஓவர் நைட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சு அதில் ஊற வைங்க. அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஓவர் நைட் ஊறட்டும். அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் குளிக்கும் போது இல்லை குளிச்சதுக்கு அப்புறமா வெளியில் வந்து அந்த தண்ணியில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்க. இப்படி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் விசிபிளான டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிம்பிள்லாம் உங்கள் பக்கம் வரவே வராது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பொதுவாகவே வாசனை இருக்கிற பூக்களில் விட்டமின் ஏ, சி, ப்ரோபயோட்டிக்ஸ், அயன், ஜிங்க் இதெல்லாம் இருக்கும். இந்த பூக்கள்லாம் ஓவர் நைட் தண்ணியில் ஊறுறதுனால இந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் அந்த தண்ணிக்கு வந்துடும். அந்த தண்ணியால் உங்களுக்கு முகம் கழுவும் போது உங்கள் முகம் இன்னும் பிரகாசமாகவும் இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவும் ஆயில் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம படங்கள்லாம் பீரியாடிக்கல் மூவி பார்ப்போம்ல, அப்போல்லாம் வந்து ஹீரோயின்ஸ் வந்து பெரிய தாமரை குளத்துலேருந்து எந்திரிச்சு வருவாங்க. இல்லைனா ரோஜா பூ மிதக்க விட்ட ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே எந்திரிச்சு குளிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. ஏன்னா அந்த காலத்தில் ராஜா ராணிகள், இளவரசிகள் அந்த புறத்தில் தண்ணி தொட்டி ஒன்று கட்டி அதில் பூக்கள், வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே ஊற்றி மிதக்க விட்டு அதில் அவங்க குளிப்பாங்களாம். அப்படி குளிக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப பளபளன்னு ரொம்ப காலத்துக்கு எங்காவும் வாழ்ந்திருக்காங்க. இதே மாதிரி லண்டனில் இருக்கிற ராஜ பெண்கள், ராணிகள், இளவரசிகள் இவங்கெல்லாம் வந்து வாசனை பூக்களை இம்போர்ட் பண்ணி, வெளிநாடுகள்லேருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி ஊற வச்சு குளிச்சிருக்காங்க. இதை பப்ளிக் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நாங்களும் குளிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பூக்களை இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை ஒரு சோப் கம்பெனி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பூக்களில் குளிக்கணுன்ற ஆசை இருக்கிறதுனால வெறும் பூக்களுடைய எக்ஸ்ட்ராக்டை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சோப் தயாரித்தாங்க. அது அந்த ஊரில் பயங்கரமாக வியாபாரம் ஆச்சு. அதுதான் யார்ட்லி. நாமெல்லாம் அவங்கள மாதிரி இம்போர்ட் பண்ணியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொல்லைப்புறத்துலேயே 4 மல்லிப்பூ கிடக்கும். அதை எடுத்து நைட்டு பிச்சு போட்டு அதில் ஊற வச்சு அடுத்த நாள் காலைல அதில் மூஞ்சி கழுவுங்க. நீங்கள் தான் உலக அழகி மாதிரி இருப்பீங்க. இதே மாதிரி வாசனை பூக்கள் என்னென்னலாம் இருக்குது, எதுலலாம் நீங்கள் மூஞ்சி கழுவிருக்கீங்க, எதுலலாம் நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. Dazller All Day Lip Color available in 30 plus shades at ₹200. வீட்டில் ஸ்க்ரப் நானே வந்து ரெடி பண்ணி போட்டுருவேன். ஏதாவது டைம் கிடைக்கும் போது அது பண்ணுவேன். ஹேர் கேர் பண்ணுவேன். க்ரீம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ அந்த இது எதுவுமே. முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி பசங்களும் சரி 2 பேருமே தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 12 கிளாஸ்க்கு மேலே 12 to 15 கிளாஸ்க்குள்ளே அந்த தண்ணி குடிச்சிங்கனாலே. நான் வந்து விட்டமின் இ டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவேன். விட்டமின் இ டேப்லெட்ஸ் கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆயில் ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது அது கூட போட்டு அதை அப்படியே வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம கேர்டு, தயிர் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தயிர் அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நீங்கள் கேர்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி. பேர் என் முடியை பார்த்து ஆசைப்படுவாங்க, என் கண்ணை பார்த்து ஆசைப்படுவாங்க. கேர்ல்டு ஹேர் இருக்கு இல்லையா, அந்த முடியை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். சில பேருக்கு ஐயோ நம்ம நல்லா இருக்கே அப்படின்னு அவங்க என் முடியை பார்த்து ஆசைப்படுவாங்க.